புடலங்காய் பால் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இதை குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இதை நல்லா கழுவிட்டு எவ்வளோ பருப்பு எடுத்திருக்கீங்களோ அதிலிருந்து 1.5 பங்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை 2 கீறி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. புடலங்காவை நடுவில் பஞ்சு போல் ஒரு பாகம் இருக்கும் இல்லைங்களா, அதை நீக்கிட்டு மேல் தோல் சீவணும்னு அவசியம் இல்லை. நல்லா கழுகிட்டு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக அரியணும்னு அவசியம் இல்லை. மீடியம் சைஸில் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 300 கிராம் கிட்ட புடலங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் புடலங்காவாக இருந்தால் இன்னும் அலாத்தி ருசியாக இருக்கும். கொஞ்சம் மல்லி தலைகளையும் இதோட சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கனத்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு விடுங்க, அந்த உப்பு கரையிற மாதிரி. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். புடலங்காய் கட் பண்ணுற நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இதில் வேலையே இல்லை. கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காய்ச்சின பால் பசும்பாலை 100 ml சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது இந்த கூட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணிடும் இந்த பால். இது இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு, பூண்டு குழம்பு, அந்த மாதிரி புளிக்குழம்பு, கார குழம்புகளுக்கெல்லாம் இது நல்லா மேட்சாக இருக்கும். இது வெறுமனே கூட சாப்பிடலாம். மேலே கான் தூவி வெறுமனே சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் சமபாகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காயத்தூள் இதில் பொரியட்டும். காயத்தூள் எண்ணெயில் பொரிய வைக்கும்போது நல்ல மணம் வரும், நல்லதும் கூட. ஒரு காய்ந்த மிளகாய் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிசத்தை அந்த பால் கூட்டில் சேர்த்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெறுமனை சாப்பிடவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் காரம் இல்லை பார்த்தீங்களா, அதனால் பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமனே சாப்பிட்றதுக்கு முதியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.